360 டிகிரி கேமரா வந்து ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் கேமரா மாதிரி ஒரு மனுஷனால் 360 டிகிரி அப்படி வந்து எல்லா விஷயத்தையும் கவர் பண்ண முடியுமா, கவனிக்க முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. சில பேரால் அது முடியும். அது பெரும் பணக்காரர்கள், கோட்டீஸ்வரர்கள், செலிபிரிட்டிகளால் முடியும் அது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது தொடர்ச்சியாக செய்ய முடியுமா அப்படின்ட்டு வந்து வாய்ப்பே இல்லை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஏறக்குறைய அவர் வந்து ஒரு 360 டிகிரி கேமரா மாதிரி தான். தான் வேலை, தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, தன்னை பற்றி என்ன பேசி கொண்டிருக்கிறார் என்பதை கவனித்து கொண்டே இருக்கிற ஒரு நபர்னு தெரியுது வந்து. இது என்னன்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த வீடியோ உட்காரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நம்ம நண்பர் சொல்லிட்டு இருந்தார் வந்து, இது உண்மையா இல்லையாங்க கிராஸ் செக் பண்ணுங்க அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு வந்து, இந்த ஜெயிலர் 2 படத்துக்கு கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் ரஜினி சம்பளம் கட்டி டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அவர் டிமாண்ட் பண்ணுற ஆளே கிடையாதுங்களேன்னு. இல்லைங்க, 250 கோடி ரூபா கொடுத்தா தான் ஆச்சு அப்படின்ற இன்னொரு காரணம் என்னன்னா, அது வந்து விஜயை தாண்டிய ஒரு சம்பளமாக, அதிகப்படியான சம்பளமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறாருன்னு ஒரு தகவலை போட்டார். இது ஒருவேளை அந்த சம்பளமாக இருந்தால் கூட சரி, அவர் வந்து வற்புறுத்தியோ அல்லது வந்து அடம்பிடிச்சியோ ஒரு சம்பளத்தை கேட்கக்கூடியவர் இல்லை.